ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷெஃப் தீனா. நம்மளோட கமகம சமையல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் பர்டிகுலர் ரெகுலராக பண்ற ஸ்டைல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ற அந்த ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட பேர் என்னன்னா ஹரியாலி முர்க். இந்த ஹரியாலி முர்க் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா? ஹரியாலி முர்க் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரீஃபைண்ட் ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, முந்திரி 10 நம்பர், கொத்தமல்லி புதினா பேஸ்ட் 1 தேக்கரண்டி, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, ஃப்ரெஷ் கிரீம் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் சிறிதளவு, பொடியா நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன். இந்த ஹரியாலி முர்க் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இதுல கொத்தமல்லி புதினா அரைச்சு வச்சிருக்கோம். இதுல கொத்தமல்லி புதினா எந்த அளவுக்கு அரைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, புதினா ஒரு 60%னா 40% கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ இதான் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எதுக்காக அதிகமாக நம்ம புதினா போட்டிருக்கோன்னா, அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 60-40 அந்த ரேஞ்சில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த 10 முந்திரி சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 முந்திரியோட போடலாம், ஒன்றும் தவறதுமே இல்லை. ஆனால் முந்திரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் நல்லா கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ரெசிபிக்கு நல்ல ஒரு சப்பாத்தி, ரொட்டி, நான், ஸ்டஃப்டு பரோட்டா இந்த மாதிரி ரெசிபியோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் கேஷ்யூ ஆட் பண்ணுறோம். கேஷ்யூ ஆட் பண்ணும்போது அந்த கிரேவியோட ரிச்னஸ் கொடுக்கும், அதே டைமில் அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் கொடுக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஒன்றா போடலாம். போட்ட பிறகு இந்த வெங்காயம், சரிங்களா, இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ரெசிபியை 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் வெங்காயம், தக்காளி, சிக்கன், பட்டர், க்ரீம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக கார்லிக், அதாவது பொடிசாக கட் பண்ணுற அந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் லைட்டாக வறுத்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மெத்தட்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கல, இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறேன். இந்த வெங்காயம் இந்த மாதிரி சோத்தை பண்ணுறதுல லைட்டாக வதங்கி வரணும். அதாவது ஒரு 70% வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் போட போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒரு சிக்கன் கறி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளிலாம் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இதோட இந்த ஸ்பைசஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்பைசஸ் பவுடர் போடுறது முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை கட் பண்ணி வச்சுக்க அந்த சிக்கன் அதில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். இந்த இடத்துல காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கலர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அந்த சிக்கனை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி வதங்கி வர டைம்ல நம்ம என்ன பண்றோம், கொஞ்சோண்டு தண்ணி. எதுக்காக கேட்டீங்கன்னா, இந்த மசாலா நல்லா அந்த சிக்கனோட ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம குக் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ இந்த சிக்கனும் அந்த மசாலா நல்லா வெந்து வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்றேன். இந்த முந்திரி பேஸ்ட் 2 விதமா யூஸ் பண்ணலாம்.
வேக வச்ச முந்திரி பேஸ்ட்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. முந்திரி வேக வச்சு அரைச்சி இந்த இடத்துல யூஸ் பண்ணேன்னா இப்போ யூஸ் பண்ணாது, கடைசி தான் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து பச்சை முந்திரி நீங்க போடுறீங்கன்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், இந்த சிக்கன் வேகும் போதே வந்து முந்திரி பேஸ்ட் போட்டு வேக வச்சாதான் அந்த முந்திரி வேகும். அதனாலதான் உங்களுக்கு பர்டிகுலரா இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஸோ முந்திரி பேஸ்டும் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வர்றோம். திருப்பி கொஞ்சம் தண்ணி, ஏன்னா முந்திரி பேஸ்ட் போட்ட பிறகு சீக்கிரமா கெட்டியாயிடும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வரும். அந்த முந்திரி பேஸ்ட் நல்லா கொதிச்சிருக்கணும், அந்த சிக்கனை நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் கடைசியாக நம்ம என்ன பண்றோம், அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா அந்த கொத்தமல்லி பேஸ்ட் இதில் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணா என்னன்னா குக் பண்ண கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், கடைசியை யூஸ் பண்றோம். சில இடத்துல வந்து என்ன பண்ணா அந்த மசாலா பவுடர் அதிகமாக யூஸ் பண்றோம்னா அந்த அரியாலி அந்த கிரீன் கலர் வர அந்த கலர் சிம்டம்ஸே இருக்காது. அந்த சில்லி பவுடர் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு டோட்டலாகவே நம்ம ரெகுலராக பண்ற அந்த சிக்கன் மசாலா கான்செப்ட் போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. அதனால தெளிவாக இந்த இடத்துல இந்த மாதிரி மென்ஷன் பண்றேன். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட் யூஸ் பண்றோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். குருமா குருமா எப்படி நீங்க வீட்டில் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்றோம். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணல. தண்ணி ஊத்துன பேருக்கு என்ன அந்த சிக்கன் கொதிக்க அந்த மசாலா கெட்டி ஆகும். அந்த டைம்ல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே தள்ள ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிரேவியோட அந்த டெக்ஸ்டர் வந்து இருக அந்த உள்ள இருக்க எண்ணெய் எல்லாமே வெளியே தள்ளும். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடைசியா வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பட்டர் கிரீம் யூஸ் பண்றோம். அதே டைம்ல இன்னொரு பேன்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த கார்லிக்கும் காஞ்ச மிளகாவை லைட்டா வறுத்து இதுல போடுறோம். சரிங்களா? பட்டர் யூஸ் பண்றேன். லைட்டா பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல க்ரீம் பட்டர் போட போறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு க்ரீம் பட்டர் யூஸ் பண்றேன். சும்மா லைட்டா பட்டர் போட்டா போதும், அதிகமா பட்டர் வேண்டாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்க ரைஸோட சாப்பிடுங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. நீங்க நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, ஸ்டஃப்டு பரோட்டா இந்த மாதிரி இந்தியன் பிரெட்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரீமியான டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க இந்த பூண்டை இதில் போடுறோம். இந்த பூண்டு போட்ட பிறகு சும்மா லைட்டாக அந்த பட்டர்லேயே வந்து அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஷ்மீர் சில்லி இருக்கு பார்த்தீங்களா, இதை சும்மா லைட்டாக அப்படி உடச்சி போடுங்க. அவ்வளோதான். இந்த கார்லிக் வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். நீங்கள் சும்மா லைட்டாக அப்படி லைட்டாக வதக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஸோ அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர், இந்த காஞ்ச மிளகாவோட அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா வரணும்னா நல்லா வதக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஹரியாலி முறுக்குருமா ரெடி. இப்போ ரெடியான இந்த ஹரியாலி முறுக்குருமாவை சுட சுட எடுத்து இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணுற சப்பாத்திக்கு
ரெகுலராக பண்ணுற நான்வெஜ் கிரேவி பதில் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐம் ஷோர் டெஃபினட்டாக அந்த க்ரீம் பட்டர்லாம் போடுறதுனால அந்த ரிச்னஸ் கொடுக்கும். அந்த கொத்தமல்லி புதினோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு அருமையான ஹரியாலி முறுக்குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.